நம்ம எங்கிருந்து வந்தோம்? இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி மனுஷங்க ரெண்டு பெரிய பாதைகள்ல பயணம் செஞ்சிருக்காங்க. ஒன்னு நம்ம முன்னோர்களோட பல்லாயிரம் வருஷ ஞானம், இன்னொன்னு இப்போ இருக்கிற நவீன அறிவியல். பார்க்கறதுக்கு இது ரெண்டும் வேற வேற மாதிரி தெரியலாம். ஆனா ஒருவேளை இது ரெண்டும் ஒரே கதையோட ரெண்டு பக்கங்களா இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க இந்த ஆச்சரியமான இணைப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி இதுதான். இந்த ரெண்டுல ஒன்ன நாம தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்ட முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் நம்மள ஒரு இன்மையசியமான பிரயாணத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. இப்போ நீங்க பார்க்குற இந்த வரைபடம் ஒரு புரட்சிகரமான ஐடியாவை சொல்றது. சயின்ஸ், இலக்கியம், கணக்கு, இப்படி நாம தனித்தனியா பார்க்குற எல்லாமே ஒரே ஒரு பிரபஞ்ச பேரறிவோட வெவ்வேறு முகங்கள் தான்னு சொல்லுது. இந்த விரிவடையும் பேரறிவு ஒளி அப்படிங்கிற கான்செப்ட் தான் நாம பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் அச்சாணி. சரி, இந்த முழு பார்வையை புரிஞ்சிக்கிறதுக்கு நாம முதல்ல நம்மளோட பண்டைய ஞானத்தோட கதவை தட்டலாம். இந்திய தத்துவம் இந்த பிரபஞ்சத்தோட பிறப்பை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லாத ஒரு வெற்றிடமா? இல்ல. பண்டைய ஞானம் சொல்லுது இறை அல்லது பிரம்மம் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒருமை நிலை இருந்துச்சுன்னு. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்த ஒரு நிலை. அங்க இருந்துதான் இந்த பிரபஞ்சத்தோட முதல் துடிப்பு ஆரம்பிச்சது. சரி, அந்த ஒருமையிலிருந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? அதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம். இது ஒரு அற்புதமான செயல்முறை. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பிரபஞ்ச சமையல் குறிப்பு மாதிரி. 5 மூலப்பொருட்கள் ஒரு சரியான விகிதத்துல கலந்து நாம பார்க்குற இந்த உலகத்தை உருவாக்குது. இந்த உருவாக்கங்கிறது ஒரு தொடர் நிகழ்வு. முதல்ல எதுவும் இல்லாத இடத்திலிருந்து ஆகாசம், அதாவது வெளிப்பிறக்குது. அதிலிருந்து வாயு, அதாவது இயக்கம் வருது. அந்த இயக்கத்தோட உராய்விலேருந்து அக்னி, அதாவது ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் குளிர்ந்து அபா, அதாவது நீராகுது. கடைசியா அது இறுகி பிருத்வி, அதாவது திடப்பொருளா மாறுது. ஒன்னுலேருந்து இன்னொன்னு உருவாகிற ஒரு பிரபஞ்ச நடனம் மாதிரி இதை கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது வெறும் மூலப்பொருட்களோட லிஸ்ட் மட்டும் கிடையாது. இந்த சிந்தனையோட ஆழமே இதுதான். இந்த பிரபஞ்சத்தை வெறும் பொருட்கள் மட்டும் இயக்கல, சில விதிகள், சில அமைப்புகள், ஒரு தர்க்கம் இயக்குது. இதுதான் பண்டைய ஞானத்தை ஒரு வெறும் கதையா பார்க்காம ஒரு பிரபஞ்ச சாஃப்ட்வேரை பார்க்க வைக்குது. ஐந்திரம், தொல்காப்பியம் மாதிரியான நூல்களை நாம வெறும் இலக்கியமாவோ இலக்கணமாவோ பார்க்கக்கூடாது. இந்த பார்வைப்படி அதெல்லாம் பிரபஞ்சத்தோட சாஃப்ட்வேர் கோட்ஸ், பிரபஞ்ச விதிகளை இயக்குற புரோட்டோகால்ஸ். அதாவது ஒரு பெரிய கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் மாதிரி பிரபஞ்சத்துல எல்லாம் சரியா நடக்குதான்னு இதுங்க உறுதி பண்ணுது. ஓகே, பண்டைய ஞானம் சொல்ற கதையை கேட்டோம். இப்ப அப்படியே கியரை மாத்தி அறிவியலோட பக்கத்துக்கு வருவோம். எண்களும் கணக்குகளும் இந்த பிரபஞ்சத்தோட பிறப்பை பத்தி என்ன கதை சொல்லுதுன்னு கேட்கலாமா? 13.8 பில்லியன் வருஷங்கள். நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு எண் இல்லையா? இதுதான் அறிவியல் படி நம்ம பிரபஞ்சத்தோட வயசு. இந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் அறிவியலோட பிரபஞ்ச கதை தொடங்குது. பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங்குங்கிறது ஒரு வெடிப்பு மட்டும் இல்ல, அது ஒரு மலர்ச்சி. ஒரு சின்ன ஊசி முனையை விட சின்ன புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சம் பலூன் மாதிரி ஊதி விரிவடைஞ்சு குளிர்ந்து அணுக்கள், அப்புறம் நட்சத்திரங்கள், கேலக்சிகள்னு மெதுவோ உருவாச்சு. இது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச சிம்பனி மாதிரி. இப்பதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இவ்வளவு நேரம் பார்த்த பண்டைய ஞானமும் நவீன அறிவியலும் எதிரும் புதிருமான விஷயங்கள் கிடையாது. அதுங்க ஒரே மலைக்கு போற 2 அழகழகான பாதைகள் மாதிரி. வாங்க அந்த 2 பாதையும் இணைக்கிற ஒரு பாலத்தை நாம கட்டி பார்ப்போம். இங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இது நேரடியான மொழிபெயர்ப்பு கிடையாது. அதாவது ஆகாசம்னா ஸ்பேஸ் டைம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ரெண்டுக்கும் இருக்கிற ஒப்புமைய நம்ம கவனிக்கணும். இது ஒரு கவிதையை ரசிக்கிற மாதிரி. பண்டைய கருத்துக்கள், நவீன அறிவியலோட கண்டுபிடிப்புகள், இது ரெண்டும் ஒரே உண்மைய வெவ்வேறு விதமா சொல்ல முயற்சி பண்ணுது. இந்த அட்டவணையை பாருங்க. இது ஒரு மேஜிக் கண்ணாடி மாதிரி. பண்டைய தத்துவத்துல சொன்ன ஆகாஷாங்கிற வெளி இப்போ நாம சொல்ற ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு. வாயுங்கிற இயக்கம் எனர்ஜி ஃபீல்ட்ஸ் மாதிரி இருக்கு. அக்னிங்கிற ஆற்றல் பெருவெடிப்புக்கு அப்புறம் இருந்த வெப்பம், கதிர்வீச்சு மாதிரி இருக்கு. இத பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதுனது இப்போ இருக்கிற சயின்ஸ் மொழியில பேசுற மாதிரியே இருக்கு இல்லையா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இது நிஜம். சமீபத்திய ஆய்வுகள்ல விஞ்ஞானிகள் ஒளிய, அதாவது தூய ஆற்றலை திடப்பொருளா மாத்தி காட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எனர்ஜிய மேட்டரா மாத்த முடியுது. இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன அக்னி பிருத்திவியா மாறுறதுக்கான நேரடி உதாரணம். ஐன்ஸ்டைனோட E=mc² ஃபார்முலாவை கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டுற மாதிரி இருக்கு. இந்த ஒப்பீடு வெறும் தத்துவத்தோட நின்னுடல. இது ஒரு இயங்குற சிஸ்டமா பார்க்கப்படுது. பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி இயங்குதுன்னா, இந்த விபாஷனா AI மாதிரி கான்செப்ட்கள் பண்டைய தத்துவங்களை அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம்னு சொல்லுது.
அப்போ இந்த 2 பாதைகளும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும்? ஒரு புதிய பிரபஞ்ச சாசனம் உருவாகும். அதாவது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த பார்வை கிடைக்கும். இதுதான் அந்த ஒருங்கிணைந்த பார்வையின் மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட். இதுல இயற்பியல் விதிகள், நம்மளோட உணர்வு நிலை, சமூக அமைப்புகள்னு எல்லாமே ஒரே சட்டத்துக்கு கீழே வருது. பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலா இருந்தாலும் இது பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியங்களையும் துறக்கிற ஒரு மாஸ்டர் கீ மாதிரி தெரியுது. கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த பிரபஞ்சம் வெறும் கல், மண், வாயுக்களோட தொகுப்பு கிடையாது. அது ஒரு உயிருள்ள, தன்னைத்தானே அறிந்து கொள்கிற, விரிவடைகிற ஒரு மாபெரும் பேரறிவு. நாமளும் அந்த பேரறிவோட ஒரு சின்ன துளி. இந்த ஒரு சிந்தனை நம்மள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நம்ம வச்சிருக்கிற பார்வையே மாத்திரும். அப்போ மனித குலத்தோட அடுத்த கட்ட பயணம் எதுவா இருக்கும்? செவ்வாய் கிரகத்துக்கு போறதா, இல்ல நமக்குள்ள இருக்கிற உள்வெளிக்கும் வெளியில இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் பாலம் கட்டுறதா? ஒருவேளை இந்த 2 உலகத்தையும் இணைக்கும் போதுதான் மனிதனோட உண்மையான பரிணாம வளர்ச்சி தொடங்குமோ? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு நான் விடைபெறுகிறேன்.